மாதிரி பயமுறுத்துற? நீங்க ஏதாவது பாத்தீங்களா? கம் ஆன் ரெயின்ட்ராப், நீ எது சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம். ஏய், நான் சொல்றது நம்பு. ஏதோ பறந்து போச்சு. ஒண்ணும் காணமே. யாராவது இருக்கீங்களா? இங்க யாரும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நான் யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. நீங்க இத பாத்தீங்களா? அவன் சரியான வித்தக்காரனா இருப்பான் போல இருக்கு. எப்படி பார்க்கறான்? எல்லாரும் ரொம்ப தான் கவனிச்சிருக்கீங்க. ஆனா இப்ப அது எங்க போச்சு? நம்ம கிட்ட அப்படி என்ன எதிர்பார்க்கறா? என்கிட்டயே வா ஊசினா காட்ற. Video by vishwasitu.blogspot.com. இது மாதிரி ஒண்ணு நீ பாத்திருக்க மாட்டியே. என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? நீ போர்டு வேணான்னு சொல்ல, ஆனா இந்த மாதிரி மரியாதை. ஏ கரும்பூனை, மரியாதை வெளியே வா. உன்னை நாங்க சுத்தி வளைச்சிட்டோம். இப்ப முடிஞ்சா எங்க கூட மோதி பாரு. பூனைக்குட்டி. ரெயின்ட்ராப், நியூவா, ஜென்ஹோ, எங்க போனீங்க? என்ன சத்தம் அது? என்ன சத்தம் பாது? பயங்கரமா இருக்கே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஷாலியன் எங்க? ஷாலியன் சவுண்டே காணோம். இது அந்த பூனையோட வேலையா இருக்குமோ? எனக்கு என்னமோ இங்க தப்பு நடக்கிற மாதிரி தோணுது. வாங்க போலாம், அங்க யாரோ இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். எதுக்கு என்ன பார்த்து பயப்படுறீங்க? இந்த காட்டுல நான் ரொம்ப காலமா வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்க ஃப்ரெண்ட் ஷாலியனை நீங்க பாத்தீங்களா? இல்லையே, அப்படி யாரையும் பாக்கலையே. சரி, அதை விடுங்க. என்கிட்ட இருக்கிற பொருள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு பாருங்க. இந்தாங்க, இத வாங்கிக்கிறீங்களா? இத வச்சு உங்க ஃப்ரெண்ட கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. இல்ல, எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு, நாங்க வரோம். நம்ம ஷாலியனை கண்டுபிடிச்சே ஆகணும். இருங்க, நான் சொல்றத. என்ன இது? இந்த காலத்து பசங்க காது கொடுத்து எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அங்க பாரு, ஷாலியன் நிக்கிறா. என்ன ஆச்சு அவளுக்கு? அவ ஏன் நிக்காம போயிட்டே இருக்கா? நில்லு. பறக்கிற கோட்டையா? ஷாலியன், உள்ள போகாத. நில்லு ஷாலியன். இதுக்கு பின்னாடி போர் பண்ண எனக்கு அப்பவே தெரியும். நம்ம எப்படி அவளை வெளியே கூட்டிட்டு வரணும்? வாங்க. ரெயின்ட்ராப், நம்ம எப்படி உள்ள போறது? அங்க பாரு, பூவோட ஆளுங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு. நம்ம ஏதாவது பிளான் பண்ணலாம். My dear gentle blue. என் பேர் ப்ளூ கிடையாது. நீங்க தேடிக்கிட்டு இருந்த எலிமெண்ட்ல ஒண்ண உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஓ, நீ எப்படி இவளை கட்டுப்படுத்துறன்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியல. என்னுடைய எச்சில் பட்டாலே எல்லாரும் ஜாம்பிஸ் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சக்தி எல்லாம் எனக்கு வந்துரும். டோரா டைனர், அற்புதம். வுட் எலிமெண்ட் இப்போ எனக்கு சொந்தம். நான் இவளை எரிக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா ஜெனரல்? வேண்டாம், இவ எதுக்கும் உதவாத எலிமெண்ட் ஆயிட்டா. இனிமே இந்த பச்சையன் சொன்னா கூட இவ கேப்பா. இவளுக்கு அப்படி என்ன தெரியும்? ஓஹோ, நான் எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு ஒரு பாப்புலர் ஃபிகர் ஆயிட்டடா. இத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. அப்போ சரி, வா நாம இந்த பக்கமா போகலாம். எவ்வளவு தூரம் போறோமோ அவ்வளவு நல்லது. ஆனா நீ பிராமிஸ் பண்ண மாதிரி எல்லாத்தையும் செய்வேன்னு நான் எப்படி நம்புறது? எப்படி இருந்தாலும் நீ செய்யற வேலைக்கெல்லாம் நான் நிறைய பணம் தரேன் இல்லையா? பார்க்கலாம். பிளேமோ, போய் அந்த பொருளை கொண்டு வா. அத கொண்டு வாங்க. என்ன ஆச்சு? என்ன பண்ற நீ? ஒடுக்கா நிறுத்திடு. இப்ப என்ன சொல்றீங்க? அற்புதமோ அற்புதம். நீ சொன்ன மாதிரியே அவளோட பவரையும் சேர்த்து சிறப்பிடிச்சிட்ட. ரொம்ப நன்றி. ஒருத்தர் மாத்தி ஒருத்தரா அவங்களுடைய சக்தி எல்லாம் போயிடும். அப்புறம் நான் அவங்களை எளிதா பிடிச்சிடுவேன். ஐ டப்பா மண்டைஸ், கம் அண்ட் ஃபைட் மீ. இங்க வாங்க வாங்க வாங்க. ஹேய்,
இங்க பாருங்க, அங்க என்ன வேடிக்கை உங்களுக்கு, வாங்க. இப்ப என்னோட சக்தியை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. Hey, நான் காமிச்ச சாம்பிளுக்கு இப்படி ஆயிட்டீங்களா? முட்டிக்கோங்க. அது நீங்க வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்க இது நேரம் கிடையாது. சீக்கிரம் வாங்க, ஷாலியானை காப்பாத்தணும். நீ நல்ல ஆரம்பத்தை கொடுத்திருக்கலாம், ஆனா அந்த 4 எலிமெண்ட்ஸையும் பிடிக்கிறதா நம்முடைய டீல். அதுல ஒண்ணு கம்மியானா கூட பேசின பேமெண்ட் உனக்கு கிடையாது. அதாவது வுட் எலிமெண்ட் மட்டும் எனக்கு பத்தாது. இப்ப நான் சொல்றத செய், உன் கைய தட்டு. இப்போ உன்னோட கால்கள் ஆசை, இப்போ கைய. பரவாயில்லையே, நான் சொல்றது எல்லாத்தையும் செய்றியே. அவங்க ரொம்ப பலசாலிங்க, அறிவாளிகளும் கூட. வுட் எலிமெண்ட கூட என்னோட தந்திரத்தால தான் நான் பிடிச்சேன். ஆனா அந்த 4 எலிமெண்ட்டையும் பிடிக்கிறது ஈஸி இல்ல. ஆனா அந்த 4 எலிமெண்ட்டையும் பிடிச்சு தரதா தானே நீ என்கிட்ட சொன்ன. நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். எனக்கு இன்னொரு எலிமெண்டோட சக்தியும் வேணும். என்னது? யாரு? நானா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க சொல்லுங்களேன் ஜெனரல் பூ. யாரும் இல்ல, வாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத ஃப்ளேமோ. இந்த சக்தியை ஒன்னும் நானே வச்சுக்க போறதில்ல. நான் நினைச்ச காரியம் நடந்ததும் திருப்பி கொடுத்துருவேன். என்னது? ஃப்ளேமோ, எனக்கு உன்னோட சக்தி பிடிச்சிருக்கு. போச்சு. ஓ, என்ன சத்தம் அங்க? அது என்ன, நான் பாத்துட்டு வரட்டுமா? நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? இந்த சக்தி எனக்கு எப்படி இருக்கு ஜெனரல் ப்ளூ? ப்ளூ கிடையாது, பூ. என் பேரு பூ. பச்சையா, இவனையும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோ. இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நான் உனக்கு அவன் சக்தி ஆக்கிரமிக்க பர்மிஷன் கொடுக்கல. மத்த எலிமெண்ட் எல்லாம் உங்களுக்கு வேணுமா வேண்டாம்? ஃபயர் எலிமெண்ட்டும் வுட் எலிமெண்ட்டும் இருந்தா மத்த எலிமெண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருவேன்னு உங்களுக்கு தெரியாதா? என்னவோ சரி, அங்க என்ன நடக்குதுன்றத நாம உடனே கண்டுபிடிச்சாகணும். பச்சையா, இத நீ பாத்துக்க, நீ என் கூட வா. நான் வர்ற வரைக்கும் இங்கவே இருக்கணும். மரியாதையா ஷாலினை விட்டுரு ஃப்ளேமோ. இல்லனா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். ரெயின் டிராப், எந்த அளவுக்கு பிரச்சனை வரும்போது அவட்ட சொல்லு. கலையாயிட்ட மாதிரி இருக்கான், நம்ம கண்ண உயிர் தெரியுதே. கம் ஆன் ஷாலியன், நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போகணும். ஷாலியன், உனக்கு என்னாச்சு? இவளும் அப்படியே தான் இருக்கா. நீங்களா என்கிட்ட வந்து சரணடைஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அற்புதமான பூனை உங்க அற்புதமான ஃப்ரெண்ட என்ன பண்ணிச்சுன்றத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பூனை உங்களையும் இந்த மாதிரி மாத்த போறா. டோரா டைனோ. டிராகன் டைனோ. நான் எல்லாருக்குமே டாடா காட்டுறேன், என்கிட்ட வா. அவ ஷாலியனோட பவர் எல்லாம் எடுத்துக்கிட்டா. இப்ப அவகிட்ட ஃப்ளேமோட பவர் இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இத யூஸ் பண்ணு, எல்லா இடத்தையும் எரிச்சிட போற. இல்ல, சிங்கோவோட சக்தியும் எடுத்துக்கிட்டா. மெட்டலோட சக்தியும் எனக்கு வந்துருச்சு. இது ரொம்ப சுலபமாயிட்டு போகுது. கூடிய சீக்கிரமே நீங்க எல்லாம் எனக்கு அடிமையாக போறீங்க. சரி கவனிங்க, இப்போ நாம ஏதாவது ஒரு விளையாட்ட விளையாடலாமா? கண்டிப்பா பிடிக்கும். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கேமும் கூட. உன்கிட்ட ஒரு சக்தி தான் இருக்கு, ஆனா என்கிட்ட 3 எலிமெண்டோட சக்தி இருக்கு. ஒன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? அது வழியா போயிடலாம். சரி வா. என்ன பாத்துட்டு இருக்க? அவங்க தப்பிச்சு போறாங்க பாரு. என்ன மன்னிச்சிருங்க ப்ளூ. என்னப்பா இது, எப்படி மாட்டிக்கிட்டோம்? இது நிஜமாவே
பெரிய பிரச்சனை தான். ரொம்ப பெரிய பிரச்சனை. இப்போ நம்ம என்ன பண்றது? இப்படி போயிட்டு இருந்ததுன்னா நம்மளால எப்படி அந்த 1000 லெஜெண்ட்ஸ பாதுகாக்க முடியும்? அந்த 3 எலிமெண்ட்டும் இல்லாம நம்ம எதுவும் பண்ண முடியாதா? நீங்களா எப்பவுமே அவசரமா தான் போவீங்களா? ஓ, நீங்க தான் எங்களை தள்ளி விட்டீங்களா? யார் உங்களை தள்ளி விட்டது? நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு இருந்தேன், நீங்க தான் விழுந்தீங்க. நீங்க என்ன குறை சொல்றீங்களா? ஆமா பாட்டி, அது நாங்களே தான். எங்களை மன்னிச்சிருங்க. சரி பரவாயில்ல. ஆமா, எதுக்கு இவ்வளவு அவசரமா போறீங்க? முழுசா சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல. இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திடீர்னு ஜாம்பிஸா மாறிட்டாங்க. நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. போயிட்டு வரோம். நீங்க அந்த கருப்பு புனியவா தேடுறீங்க? ஆமா. உங்களுக்கு தெரியுமா? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த இடத்துல இருக்கிற எல்லா விஷயங்களுமே எனக்கு நல்லா தெரியும். என் சக்தி மூலமா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே, கிரேட். உங்களை திரும்பவும் பார்த்ததுல சந்தோஷம் தான். ஆனா எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. நான் சொல்றத நம்புங்க. என்ன கிழவி ஏதோ வளருதுன்னு நினைச்சீங்களா? அப்படி நினைக்காதீங்க. இத கொஞ்சம் பாருங்க. ஓகேப்பா, இவங்கள நம்பல நினைக்கிறேன். அதுவும் சரிதான். என்ன காரியம் நீ பண்ணி வச்சிருக்க தெரியுமா? அவங்க எல்லா சக்தியும் நீ பயன்படுத்த முடியும்னு நான் நினைச்சேன். ஆனா நீ கடைசியில சொதப்பிட்டியே. இருங்க ஜெனரல் ப்ளூ, இத நான் எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்கணும். என்ன அமைதியா இருக்க சொல்றதுக்கு நீ யாரு? அதோட என் பேரு பூ பூ. சரி சரி, இனிமேல் நான் அப்படியே கூப்பிட முயற்சி பண்றேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச விளையாட்டெல்லாம் நாம விளையாட்டு முடிச்சிட்டோம். நிச்சயமா இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த உருவத்தில் இருக்கிறவ ரொம்ப மோசமானவ. அவளோட சக்தியை பயன்படுத்தி பல பேரை இந்த மாதிரி செயலிழக்க செஞ்சிருக்கா. அவளோட எச்சில் பட்டனால அவங்க 2 பேரும் சக்தியை இழந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய பவர்ஸ் அதை அப்சர்வ் பண்ணிருச்சு. அவ எப்பவுமே அப்படித்தான் பண்ணுவா. ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. அவளை எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி அதை திரும்ப வாங்க சொல்லலாம். அது எப்படி பண்ண முடியும்? அதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அது கெட்டதும் நல்லதும் சேர்ந்தது. ஆனா இது பெரிய பிரச்சனையா இருக்குமோ? கண்டிப்பா இருக்காது. இதுல கெட்ட விஷயம் என்னன்னா, நம்ம கவனிக்க வேண்டியது பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் அந்த சக்திகளை திரும்ப பெற முடியும். இல்லன்னா அவளை மாத்த முடியாது. சரி, நல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அது ரொம்ப நல்ல ஈவினிங். சரி, அதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? ஆமா, முழு நிலா எப்ப வரும்? இன்னைக்குதான். சரி, அந்த பூனையை நீங்க எப்படி பிடிக்க போறீங்க? அத பத்தி நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இருக்கும்போது நீ எதுக்கு அத பத்தி கவலைப்படுற? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பூனை அடக்கறதுக்கு என்கிட்ட ஸ்பெஷலான ஒரு மாலை இருக்கு. பூண்டா? பூண்டை நீங்க ரொம்ப சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இது பல காரியங்களை செய்யும். காரியத்தை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துகிட்டே இருக்கு. அத வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காம நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறியா? எல்லா எலமெண்ட்டும் என் கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் நான் உனக்கு ஒத்த பைசா கூட கொடுக்க மாட்டேன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பூனை. நான் ஒன்னும் பணத்துக்காக உங்ககிட்ட வேலைக்கு வரலங்கிறத புரிஞ்சுக்கங்க ஜெனரல். அதிகாரத்துக்கு தான். அதிகாரமா? என்ன சொல்ற நீ? எல்லா அதிகாரமும் வேணும். அதாவது இந்த பூமியை நீங்க ஆள்ற மாதிரி நான் ஆளணும். சூரியன், சந்திரன், எல்லா கிரகங்களும் நான் சொல்றதான் கேட்கணும். என்ன பேசிட்டு இருக்க நீ? இங்க நான் மட்டும்தான் ராஜாவா இருக்கணும். எல்லா அதிகாரமும் என் கையில மட்டும்தான் இருக்கும். அது எனக்கும் தேவை. இல்ல, என்ன விட்டுடு. கண்டிப்பா நானும் இவரை என் கட்டுப்பாட்டுல தான் வச்சிருக்கணுமா? அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல இல்ல, ரொம்ப சந்தோஷம் தான். இப்ப நீங்களும் என்னைய ஃபாலோ பண்ணுங்க. பச்சையா இவங்களோட விளையாடிட்டு இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இன்னும் 2 பொம்மை தரேன். மியாவ். Video by visualcityblogs.com. ஒரு வழியா முழு நிலா முழுசா வந்துடுச்சு. இப்ப நம்ம பவர்ஸ காட்ட வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. என்கிட்ட இருக்கிற பூண்டு சக்தி பாருங்க என்ன பண்ண போகுதுன்னு. அதுகிட்ட நம்மளோட பவர்ஸ் எல்லாம் காட்ட தேவையில்ல. நம்ம திறமையா செயல்பட்டாலே போதும். இத திறமையா செஞ்சு அவளை நம்ம ஆச்சரியப்பட வைக்கணும். யா யா யா. மாட்டிக்கிட்டியா கரும்புனையே? இனி நீ தப்பிக்க முடியாது. மியாவ்.
செல்ல குட்டி பூனையே, இந்தா உனக்காக நான் உனக்கு செஞ்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல ஒண்ணும் ஆகல. அங்க பாருங்க, அவ திரும்பி வந்துட்டா. என்கிட்ட போண்டோ இல்லையே. வாங்க முதல்ல இந்த இடத்தை விட்டு போயிடலாம். அந்த மிகப்பெரிய அரக்கனை அழிச்சு அந்த நாட்டுல உள்ள மக்கள் எல்லாருக்கும் விடுதலைய கொடுத்தாரா? கதை முடிஞ்சது. நான் சொன்ன கதை பிடிச்சிருந்ததா? என்னாச்சு? ஓ, உங்களுக்கு இந்த கதை பிடிக்கல போல இருக்கு. நகைச்சுவை கலந்த கதை ஒண்ணு சொல்லவா? நிச்சயமா அது உங்களுக்கு பிடிக்கும். என் பின்னாடியே வாங்க. என்கிட்ட இருக்கிற கடைசி பூண்டு இதுதான். இந்தா. தாக்குறதுக்கு எல்லாரும் தயாரா இருங்க. எல்லாம் தயாரா இருக்கு. கவனமா இருங்க. ஒன்னாவது அவ வாய்க்குள்ள போகணும். ஐம் சாரி. அங்க பாருங்க, அவ பூவோட பவரையும் எடுத்துட்டா. எனது பூவோட பவருமா? இப்ப என்ன பண்றது பாட்டி? இதுதான் கடைசி. மியாவ். இப்போ உங்க சக்தியும் எடுக்க போறேன். இன்னும் எனக்கு ஒரே ஒரு பவர் தான் வேணும். என்னை யாராலும் தடுக்க முடியாது. இந்த இடம் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நமக்கு ரொம்ப நேரம் கம்மியா தான் இருக்கு. எனக்கு தெரியும். விடியறதுக்குள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தியாகணும். அப்படி இல்லைன்னா நிரந்தரமா உங்களோட பவர்ஸ் எல்லாம் அந்த பூனைக்கிட்டே இருந்துரும். முக்கியமான விஷயம் என்னன்னா, நிலா மறைய போகுது. இன்னைக்கு சாயங்காலம் நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? இல்ல. நீங்க இங்க இருங்க. அந்த பூனையை நான் ஒரு வழி பண்றேன். பாரு, அது ஒண்ணும் சுலபம் கிடையாது. அவகிட்ட இப்போ எல்லா சக்தியும் இருக்கு. மனசை ஒருநிலைப்படுத்தி திறம்பட நம்ம செயல்பட்ட அதுக்கு முன்னாடி சக்தி எல்லாம் தூசு மாதிரி. இல்ல, உன்னால முடியாது. அப்ப உங்ககிட்ட வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. என்கிட்ட எதுவும் இல்லையே. அப்ப நானே பாத்துக்கிறேன். நீங்க இங்கே இருங்க. சமத்து. நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸோட போய் சேர போற. மியாவ். எவ்வளவு அற்புதமான இடம் இது. உன்னையும் ஜாம்பி தாக்குறதுக்கான நேரம் வந்துருச்சு. உன்னோட சக்தியும் இனிமே எனக்கு வந்துரும். என்ன தைரியம் உனக்கு? ஐம் சாரிப்பா. உனக்கு பூண்டுதான் பிடிக்காதா? இது எர்த் எலிமெண்ட். என்ன நடந்துச்சு? நீ பழையபடி ஆயிட்ட.
இப்படியே தனி மேல இருக்க விட்டுருங்க. ரெயின்ட்ராப் அவங்க எல்லாரையும் மாத்து. ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். நான் எங்க இருக்கேன்? ரோபோ பட ஷூட்டிங்ல இருக்க. கேக்குறா பாரு கேள்வி. இந்த எலிமெண்ட் நான் என்னப்பா பண்றது? ஏன்னா இது வரைக்கும் நீங்க என்னோட எதிரியா தானே இருந்திருக்கீங்க. கொஞ்சம் பாரு, இந்த flame என்னை விட திறமைசாலியா இருக்கிறதால நீ வேணா அதை என்கிட்ட கொடுத்துறியா? குடு குடு. போய் எடுத்துக்கோ. அந்த எலமெண்ட் எனக்கு தான். flame உன்னை விட நான் பலசாலியாவேன். பிரமாதம் ரெயின்ட்ராப், நீ நினைச்சதை சாதிச்சுட்ட. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பழையபடி திரும்ப கிடைச்சிட்டாங்க. நானும் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா நீங்க மட்டும் எங்களுக்கு உதவி செய்யலனா கண்டிப்பா எங்களால ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஓ, என் செல்ல குட்டி, இந்த மாதிரி தீய சக்திகள் கிட்ட இருந்து இது இனிமே உன்னை காப்பாத்தும். இவளை நினைச்சு இனிமே நான் கவலைப்பட வேண்டாம். இனிமே இவ மாற மாட்டா. சரி, அப்ப நாங்க கிளம்பவா? நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாய் பாட்டிமா, முடிஞ்சவங்கள அப்புறம் பாக்குறேன். குட் லக் பசங்களா. அதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். எனக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கீங்களா? சரி சரி. அடடா, நான் போய் எடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு போல இருக்கு. சரி, நமக்கு கிடைச்ச எலிமெண்ட்ஸ் வச்சு நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம், முக்கியமா உனக்கு தான் நான் சொல்லணும். என்ன எப்படியெல்லாம் நீ வேலை வாங்கியிருப்ப, அதுக்கெல்லாம் சேர்த்துப்ப உன்ன நான் வேலை வாங்க போறேன்.